தன்மான வீரர் ஒருத்தர் நேத்தி முதல் தடவையாக தன்மானத்தை பற்றி பேசியிருக்கார். அவருக்கு திடீர்னு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி என்ன பண்ணுறாரு, அமித்ஷாஜியை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டேன், முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய அக்யூஸ்டாக இருப்பாங்க, கொலைகாரனாக இருப்பாங்க, டக்காயிட்டியாக இருப்பாங்க, அதனால் போடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? டெல்லி போனால் முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாடின மாதிரி இருக்குது. என்ன உனக்கு தன்மானம்? எப்போ பாரு ஆபீஸ் அடிச்சிட்டோன்னு சொன்னான். நான் இன்னைக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அந்த ஆபீஸை போய் ஆபீஸில் நுழையும் பொழுது நானும் இருந்தேன். என்னையும் அதில் அக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டு கவலை இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அன்றைக்கி நடந்ததை 15 நாள் உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தண்ணி பாட்டிலுங்க மூட்டை மூட்டையாக கட்டி வெளியில் கார்பரேஷனுக்கு போயிருக்கு. உள்ள தலைமை கழகத்தில் தண்ணி அடிச்சுட்டு உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட மன்னிக்கணும் இவங்க வேறு இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி 15 நாட்கள் அங்கே இருக்கின்ற அடியாட்களை வைத்துக்கொண்டு 5-6 மாவட்ட செயலருக்கு இதே தொழில். அதுக்கு பின்னாடி அண்ணா அங்கே போகவே இல்லை, கண்டிச்சார் ஓபிஎஸ் அப்போ இருக்கும்பொழுது ஒருங்கிணைப்பாளர். அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் உள்ளே போகிறோம். கட்சியினுடைய தலைவர் சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன். அப்போ அவருடைய ரூமை பூட்டி கேட்டை பூட்டி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன தன்மானம்? அவர் தானே சீஃபு. அதுக்கு பின்னாடி நாங்கள் உள்ளே போகிறோம், கீயும் கிடையாது, கேட் கீயும் கிடையாது, வாசல்படி கீயும் கிடையாது. அவரோட நான் என்ன சொல்கிறேன், அவருடைய அலுவலகம், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர். அதை பூட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? பூட்டி ஏன் எடுத்துகிட்டு போனீங்க? அதனால தான் டோரை உடைச்சோம். நானே சொல்கிறேன், இந்த மெயின் டோரை உடைச்சி அவர் டோரை மாத்திரம் உடைச்சே உள்ளே போனவே தவிர வேறு எந்த தவறும் அங்கே நடக்கலை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம், அது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்தாச்சு. இதுதான் நடந்தது. எப்போ போர் அந்த தலைமை கழகத்தை தெய்வத்தை எட்டி வைத்து விட்டார்கள், கதவை உடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட்டு. அப்படின்னா நமக்கு எல்லாம் யார் தெய்வம்? நமக்கெல்லாம் யார் தெய்வம்? அம்மா தெய்வம், அம்மா தெய்வம். நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணல. புரட்சி தலைவி அம்மா தான் பொதுச் செயலாளர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொன்னது போல, வரலாறு படைத்தது போல, என்றுமே அம்மா தான் பொதுச் செயலாளர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தாந்தோன்றித்தனமாக நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னார். இந்த தன்மான மிக்க எடப்பாடி இப்போ என்ன புரட்டு 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 என்ன எங்க புரட்டுன்ற நான் புரட்சி அந்த புரட்டு தமிழர் இருக்கிறாரு. இப்போ தமிழ்னு கிட்ட விடுங்க நீங்கள். புரட்டு தலைவனா என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க அவர். நான் கேட்குறேன், அப்போ எது கரெக்டு, எது நியாயம்? புரட்சி தலைவி நிரந்தர பொதுச்சாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ காலுக்கடியில் போட்டு அம்மாவுடைய கொள்கையை மெரிச்சிட்டு, தலைவர் கொள்கையை மெரிச்சிட்டு, இன்றைக்கி ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. எதுவும் கிடைக்கல அவருக்கு. ஆகவே பேசிக்கொண்டிருக்கிறார். உறுதியாகிவிட்டது. பழனிசாமி, அன்புள்ள பழனிசாமி, அருமைக்குரிய பழனிசாமி, பேரன்புடைய பழனிசாமி, நேற்று நீ ஒத்துக்கிட்ட. என்ன ஒத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, போகும்போது வாய் விட்டு உண்மையை சொல்லிட்ட. என்ன சொல்லிட்டேன்னா, ஆட்சியே போனால் ஆட்சிக்கு வராமல் விட்டாலும் பரவாயில்லை. நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அங்கே டெல்லிக்கு போனால் அடிக்கிறாங்களோ என்னவோ தெரியாது. நேற்று போலீஸ் என்கொயரி மாதிரி நடந்திருக்கிறார். நைட் 8 மணிக்கு செங்கோட்டையனுடைய அண்ணன் செங்கோட்டையன் மூத்த தலைவருடைய புகார் எதிரொலித்ததின் விளைவாக நேற்று கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. போகும்போது அலட்டி பேசிட்டு அங்கே போய் கை கட்டி நின்று அமித்ஷா காலில் விழுந்து வேறு வழி இல்லாமல் சொன்னதையெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டுருக்க. நீ இங்கே எங்கள் ப்ரெஸ் முன்னாடி என்ன பேசுகிறியோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். என்னன்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். எப்படி நான் அங்கே எஸ்கேப் போயிட்டேன். அங்கே இருக்க ப்ரெஸ்காரங்களாம் உன்னை ஜோக்கர் மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வந்தோடனே நீங்களாவது கேளுங்க, என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஆனால் என்னுடைய அருமை அண்ணன், என் சகோதரர், மூத்த சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி, போயஸ் தோட்டத்தில் இருக்கின்ற சசிகலா என்கின்ற சின்னம்மாவுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இனி காலம் தாழ்த்த வேண்டாம். அதோ தெரிகிறது தேர்தல். இதை தள்ளிக்கொண்டே போனால் பக்கத்தில் இருக்கவர்கள் பாதிக்கப்படுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.